நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம கையில் கிடைச்சிருக்கிற அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்டு பீட் டைட்டன். இந்த பீட் டைட்டன் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா, தினசரி வருமானம் உங்களுக்கு 7,000 வேணுமா, 14,000 வேணுமா, 28,000 வேணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான வருமானத்தை தினசரி, வாரம், மாதம் என்ன வருமானம் வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த பீட் டைட்டனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பீட் டைட்டன் ப்ராஜெக்ட்டு கடந்த டிசம்பர் 20, 2025 ஆரம்பித்தாங்க. ஒரு 6 மாதத்தில் ஒரு 20,000 பேர் வந்தாங்க. இந்த ஜூன் ஜூலையில் 40 நாளில் ஒரு 37,000 பேர் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ ஒரே மாதத்தில் ஒரு 37,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, இதோட இந்த ப்ராஜெக்டினுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரே மாதத்தில் ஒரு 37,000 பேரை தொடுறோம் அப்படின்னா, வருகின்ற மாதங்களில் 1,00,000 தொடும், அப்புறம் 2,00,000 மாறும், அப்புறம் 5 லட்சம், 10 லட்சம் உறுப்பினர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்தில் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய ரிச் லைஃப் டுடே இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் நிறையா போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு அன்பான தகவலை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பீட் டைட்டன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது உள்ளூரில் ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. இது யூகே பேஸ்டு, முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்டு. டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும். ஓகேங்களா? ரைட். வந்து பார்த்திங்கன்னா, அட்மின் கண்ட்ரோல் இருக்காது, ஒரு ஓனர் கண்ட்ரோல் இருக்காது, ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. வித்ட்ராயல் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாலெட்டுக்கு வரணும். இப்படி பல விஷயங்கள் இருக்க, அப்டேட் இருக்கக்கூடாது. இதில் அப்டேட்டே கிடையாது. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டு வித்ட்ராயல், அதாவது வித்ட்ராயலே கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு வரும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, டாஷ்போர்டு அப்டேட்டு எவ்ரி செகண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. யாரை ரெஃபர் பண்ணாங்க, சிஸ்டத்தில் எவ்வளோ ஐடி வந்திருக்கு, என்எஃப்டி ஃபண்ட் எவ்வளோ ஹோல்ட் ஆகிருக்கு, ராயல் இன்கம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாஷ்போர்டில் நமக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த பீட் டைட்டன் ப்ராஜெக்டில் 3 விதமான வருமானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா, 61 பிடிசி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். 61 பிடிசி இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேருந்து 12th ஸ்லாட் வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு ரவுண்டு முடித்தா 61 பிடிசி. பழையபடி எல்லா ஸ்லாட்லேயும் ரீசைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். நாம் நினச்சோம் அப்படின்னா 61 பிடிசியோ 610 பிடிசியோ எத்தனை பிடிசி வேணுமோ இந்த ப்ராஜெக்டில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம கொடுத்துருக்கு. ஆக 61 பிடிசிலிருந்து அன்லிமிட்டெட் பிடிசி வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே என்எஃப்டி அப்படின்ற ஒரு இன்கம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 57,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ரீசைக்கிள் ஆகிற 4வது பேமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட், 4th ஸ்லாட், இப்படி எல்லாருக்குமே மறுபடி அன்லிமிட்டட் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு பேமெண்ட் எடுத்து என்எஃப்டிக்காக ப்ளஸ் ராயல் இன்கம்காக நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆக அதில் பார்த்திங்க அப்படின்னா, என்எஃப்டி மட்டுமே ஒரு 1 or 2 இயர்ஸில் இன்றைக்கி ஒரு $70 கொடுத்து உள்ளே வர்ற நபருக்கு கிட்டத்தட்ட ஒரு $7,000 7 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா, ராயல் இன்கம். இது வந்து 3rd ஸ்லாட்டு, 6th ஸ்லாட்டு, 9th ஸ்லாட்டு, 12th ஸ்லாட்டு முடிக்கிறவங்களுக்கு மாதம் அந்த ஃபண்டிலிருந்து 25% இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆக இது ஒரு மந்த்லி போனஸ், இது ஒரு பேசிவ், அந்த மாதிரி ஒரு வருமானத்தை வச்சுருக்காங்க. ஆக 61 பிடிசியில் அன்லிமிட்டடாக பிடிசி ஏர்ன் பண்ணலாம். என்எஃப்டி பாஸ் இருக்குது. அது ஃப்யூச்சருக்கான ஒரு இன்கம் நமக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ராயல் இன்கம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ரைட். இந்த ப்ராஜெக்டில் 12 ஸ்லாட் இருக்குங்க. நாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். செகண்ட் ஸ்லாட்டு, தேர்ட் ஸ்லாட் எல்லாமே நாம் இங்கே ஒர்க் பண்ணுறதை வச்சு நம்ம டீமு, நம்ம அப்ளைனோட டீமு, நம்ம பேரலல் டீமு எல்லோரும் ஒர்க் பண்ணுறதை வச்சு செகண்ட்லேருந்து 3rd வரலேருந்து 12th ஸ்லாட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒர்க்கு மூலமாக அப்கிரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு 0.001 பிடிசி. ஐஎன்ஆரில் சொல்லணும் அப்படின்னா, ஐஎன்ஆரில் சொல்லணுன்னா 7,000 ரூபா. செகண்ட் ஸ்லாட்டு 14,000 ரூபா, அப்படியே டபுள். தேர்ட் ஸ்லாட்டு 28,000 ரூபா. 4th ஸ்லாட்டு 56,000 ரூபா. இப்படி பார்த்திங்க அப்படின்னா
11வது ஸ்லாட்டு போகும்போது ஒரு ஐடி உள்ளே வந்தாவே ஒரு பிடிசி கிடைக்கும். 12வது ஸ்லாட்டில் நம்ம போயிட்டு ஒரு ஐடி நமக்கு வந்தாவே 2 பிடிசி கிடைக்கும். ஆக இப்படி தான் சிஸ்டம் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி சார், பிடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து $65,000 போகுது. போன வருஷம் 1.25 கோடி போச்சு. அப்போ நம்ம பிடிசியை மையப்படுத்தி ஒர்க் பண்ணும்போது எப்படி இதோட ஜாயினிங் காஸ்ட் இருக்கும் அப்படின்னா 0.001 பிடிசி தான். 65,000 போகுதுன்னா $65, $80,000 போகுதுன்னா $80, $1,00,000 போனால் கூட நமக்கு $100 தான் ஜாயினிங் காஸ்ட்டு. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்படி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. நாம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், 2 ரெஃபரலை நாம் கொடுக்கணும். 2 நபர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது நாம் ஒர்க் பண்ணுறது மூலமாக இன்கம் வரும், நம்ம அப்ளைன் ஒர்க் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்கம் வரும், நம்ம சூப்பர் அப்ளைன் ஒர்க் பண்ணுறது மூலமாக ஸ்பில் ஓவரில் நமக்கு இன்கம் வரும். இங்கே என்னென்னா 2 பேரை ரெஃபர் பண்ணி அந்த 2 பேரை 2 கொடுக்க வைக்கணும். ஒவ்வொருத்தரும் இணைகின்ற ஒவ்வொருத்தரும் 2 ரெஃபரல் கொடுக்கணும். அப்போ தான் இன்கம் கிடைக்கின்றது மட்டும் தான் வச்சுருக்காங்க. அழகாக 2 பேரை கொண்டு வாங்க, அவங்க 4 பேராக மாறுவாங்க, அந்த 4 பேரும் 8 பேராக மாறுவாங்க. இதில் நமக்கு எப்படி நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 0.001 பிடிசி கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண உடனே நம்ம ஒரு ரெஃபரல் கொடுக்குறோம். அந்த ரெஃபரல் நம்மளோட ஃபஸ்ட் அப்ளைனுக்கு அது இன்கமாக போயிடும். நாம் கொடுக்குற செகண்ட் ரெஃபரல் நம்ம செகண்ட் அப்ளைனுக்கு இன்கமாக போயிடும். நாம் என்ன பண்ணிட்டோம், இப்போ 2 நபர்களை இந்த சிஸ்டத்தில் அறிமுகப்படுத்திட்டோம். இது கம்யூனிட்டி பேஸ்டு ப்ரோக்ராம். எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் கூட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்கம் நமக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நபருமே 2 நபர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது. இப்போ நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 பேர் கொடுக்கலாம், 4 பேர் கொடுக்கலாம், 8 பேர் கொடுக்கலாம், 10 பேர் கூட டைரெக்டாக கொடுக்கலாம். எல்லாமே நம்ம டைரக்டில் நம்ம ட்ரீயில் தான் வந்து உட்கார போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கே யார் யார் டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்தி ஒர்க் பண்ணுறோமோ வேக வேகமாக அடுத்தடுத்த ஸ்லாட் மூவ் ஆகும் அப்படின்ற விஷயம் இங்கே இருக்குது. நாம் கொடுக்குற டைரக்ட் ரெஃபரல் நமக்கு ப்ளஸ் தான், பலம் தான். சரி, இப்போ நம்ம 2 பேரை கொடுத்துட்டோம். நமக்கு எப்போ இன்கம் கிடைக்கும் அப்படின்னா நாம் கொடுத்த நபர்கள் ஆளுக்கு 2 பேர் கொடுத்தாலும் அந்த செகண்ட் லெவல் 4 கம்ப்ளீட் ஆகும். அந்த 4 பேர் 2 பேர் மணி கொடுத்தா கூட 3 லெவல், 3வது லெவல் கம்ப்ளீட் ஆகும். சரி, இப்போ நம்ம 2 பேரை கொடுத்துட்டோம். 3வது நம்பர் நம்ம கொடுத்தாலும் சரி, அந்த 2 பேர் கொடுத்தாலும் சரி, 3வது நம்மளுக்கு இன்கம் தான். 4, 5 நம்மளுடைய செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேடுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்லாட் 7,000 செகண்ட் ஸ்லாட்டு 14,000. ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் எடுத்துக்கிட்டு அப்கிரேடுக்கு போய் செகண்ட் ஸ்லாட்டு ஓப்பன் ஆயிரும். 6வது வரும்போது நமக்கு இன்கம். ஓகேங்களா? இப்போ 2 பேரை கொடுத்து 2 4 ஆக்குனதுனால இந்த 4 பேர் நாம் கொடுத்த நபராக இருக்கலாம், நம்ம அப்ளைன் கொடுத்த நபராக கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஸ்பில் ஓவரில் வந்து உட்காந்து நமக்கு இந்த 2 அப்படின்றது நம்ம கொடுத்தது 4ன்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? நம்ம 2 பேர் கொடுத்துருந்தோம்னா சரி. இப்போ செகண்ட் லெவலில் 2 இன்கம் எடுத்துட்டோம். 7 14,000, 14,000 செகண்ட் ஸ்லாட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, அந்த 4 பேர் ஆளுக்கு 2 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறேன். ஓகே, அப்போ 7ன்றது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் கொண்டு வந்தோம்ல, அவர் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இன்கமாக போயிடும். அடுத்து 8, 9 நமக்கு இன்கம். 10 நம்மளோட செகண்ட் டைரக்ட் அல்லது அவர் கீழே வந்த ஒருத்தர் 2 கொடுத்துருந்தா கூட அவருக்கு இன்கமாக போயிடும். அடுத்து 11, 12 நமக்கு இன்கம். 13 நம்மளுடைய டைரக்டோ நம்ம டீமில் இருக்கிற அந்த நபர்களுக்கு யார் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ ஸ்பில் ஓவரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற என்ட்ரி அவங்களுக்கு போய் இன்கமாக உட்காந்துரும். அடுத்து 14வது ஐடி நமக்கு ரீசைக்கிள் ஆயிரும். இப்போ என்னன்னு பாருங்கள், 2 பேரை கொடுத்தோம், 4 பேர் வந்தாங்க, நம்ம 2 இன்கம் எடுத்துகிட்டோம், 2வது ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகி போயிட்டோம். அந்த 4 பேர் மூலமாக 2 பேர் வரும்போது நமக்கு ஸ்லாட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு ரீசைக்கிள் ஓப்பன் ஆயிடுது. ஓகேங்களா? ரைட், இதுதாங்க இந்த ஸ்லாட்டு. இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்லாட்லேயும் 6 இன்கம் கிடைக்கும். 4, 2, 4, 8 செகண்ட் லெவலில் ஒரு 2 இன்கமும், தேர்ட் லெவலில் 4 இன்கமும். இதே மாதிரி தான் எல்லா ஸ்லாட்டும் நடக்கும். இங்கே 6 இன்கம் வருதுல்ல, செகண்ட் ஸ்லாட்லேயும் 6 இன்கம் தான், தேர்ட் ஸ்லாட்லேயும் 6 இன்கம் தான். அதே மாதிரி அந்த 4, 5 அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு அப்கிரேட் பண்ணிடும். இதேமாதிரி செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா 4, 5 தேர்ட் ஸ்லாட் மூவ் ஆயிரும். அதேமாதிரி தேர்ட் ஸ்லாட்டுக்கு போயிட்டோம், அந்த 4, 5 4th ஸ்லாட்டுக்கு மூவ் ஆயிரும். இப்படி தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஓகேங்களா? ரைட். ஆக 2, 4, 8 முடிக்கும்போது நமக்கு 6 இன்கம், நம்ம டவுன்லைனுக்கு 3 இன்கம்.
ஓகேங்களா? நம்ம பேரில் ஒரு ஐடி ரீசைக்கிள் ஆயிடுது, நம்ம அப்ளைனுக்கும் 2 இன்கம் போயிடுது. இதே தான் மாதிரி தான் எல்லா ஸ்லாட்லேயும் ஸ்லாட் ஃபுல்லாக நடக்கும். இப்போ 248 முடிஞ்சோன்னா அந்த 14 ரீசைக்கிள் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ரீசைக்கிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம 248 நம்ம ட்ரீயில் நடந்துருச்சு. 14வது ஐடி ரீசைக்கிள் ஆயிடுச்சு. ரீசைக்கிளில் நமக்கு என்ன மாதிரி வருமானம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான். இப்போ அந்த ஸ்லாட் 1ல் நம்ம கொண்டு வந்த 2 பேர் மூலமாக அப்ளைன் இன்கம் போயிடுச்சு. 4 பேர் வரும்போது நமக்கு 2 இன்கம் கிடைச்சி, 2 இன்கம் நம்மளுடைய செகண்ட் ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, ரீசைக்கிளில் அப்கிரேட் இல்லாததுனால நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் இருக்க 24 டீமு ரீசைக்கிள் ஆகி நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வருவாங்க. எப்பயும் போல் நம்ம கீழே ஏபி நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க, நம்ம டீம் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ ஏபி நம்மளோட ஏபி ரீசைக்கிள் ஆகி நம்ம கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம கீழே தான் உட்காருவாங்க. சரி, அதே மாதிரி அவங்களுக்கு கீழே அந்த 2 பேர் ஆளுக்கு 2 பேர் மூலம் 4 பேர் வர்றாங்க இல்லையா? எப்பயும் போல் 3வது வருமானம் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் 4-5 அப்கிரேட் ஆயிடுச்சுல, இங்கே அப்கிரேட் இல்லாததுனால 4வது இன்கம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ராயல் பூல் இன்கமுக்கும் என்எஃப்டிக்கும் அந்த ஃபண்டை எடுத்து வச்சிடுறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, ராயல் இன்கமும் என்எஃப்டி இன்கம் கிடைக்கும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, அப்போ 5-6 நமக்கு இன்கம். அந்த 4 பேர் கீழே 8 பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் என்ன சொன்னமோ ரீசைக்கிளும் அதே தான். ஆனால் என்னென்னா, ஸ்லாட் 1ல் 6 இன்கம், ஸ்லாட் ரீசைக்கிளில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ரீசைக்கிளில் 7 இன்கம். 24 அந்த 4ல் 3 இன்கம் கிடச்சிரும். 8ல் எப்பயும் போல் 4 இன்கம் கிடச்சிரும். நம்ம டவுன்லைனுக்கு 3 இன்கம் போயிடும். மறுபடியும் நம்ம இதில் 14வது ஐடி நம்ம பேரில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் ஆகும். எல்லா ஸ்லாட்லேயும் ரீசைக்கிள் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்லாட் ரீசைக்கிள் இப்படி தான், தேர்ட் ஸ்லாட் ரீசைக்கிள் இப்படி தான், ஃபோர்த் ஸ்லாட் ரீசைக்கிள் இப்படி தான். எல்லாரோடைய ரீசைக்கிள்லையும் 4வது பேமெண்ட் எடுத்து என்எஃப்டி ப்ளஸ் ராயல் பூல் அந்த இன்கம்காக ஹோல்டு பண்ணிடுறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா என்எஃப்டி அப்படின்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 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 30 இன்றைக்கி 57,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஜூலை 17 இன்றைக்கி 57,000 பேர் இருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் ரீசைக்கிள் ஆகிருக்கோ அந்த பேமெண்ட் எடுத்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஐஎன்ஆரில் சொல்லணுன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இயர்ஸ் போச்சுன்னா அது நமக்கு பிக் இன்கமாக இருக்கும். அதுக்கான ஒரு அந்த என்எஃப்டிக்கு தான் இந்த ரீசைக்கிள் ஆகிற 4வது பேமெண்ட்டு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஐடி செகண்ட் ஸ்லாட்டு, தேர்ட் ஸ்லாட்டு, ஃபோர்த்து ஸ்லாட்டு, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12thன்னு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும், அன்லிமிட்டடாக ஆகிட்டே இருக்கும். அப்போ என்எஃப்டி பூலுக்கு ஃபண்டு அங்கே ஓவராக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த 4வது இன்கம் என்எஃப்டிக்காக 50%, ராயல் இன்கமுக்காக ஒரு 50% கொடுக்குறாங்க இல்லையா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் 21ஆம் தேதி 3வது ஸ்லாட் முடித்தவங்களுக்கு ஒரு 25%, 6வது ஸ்லாட் முடித்தவங்களுக்கு ஒரு 50%, 9th ஸ்லாட் முடித்தவங்களுக்கு 75%, 12th ஸ்லாட் முடித்தவங்களுக்கு ஒரு 100%. ஆக இன்றைக்கி 3வது ஸ்லாட் முடித்தவங்க ஒரு $35 வாங்குறாங்க, 6வது ஸ்லாட் முடித்தவங்க $1,300 வாங்குறாங்க. மாதம் 21ஆம் தேதி இந்த ராயல் இன்கம் கிடைக்குது. இது வர்ற நாட்களில் எல்லோரும் ஸ்லாட்டு கூடும்போது, கம்யூனிட்டி கூடும்போது ராயல் இன்கம் கூடும். மற்ற ப்ராஜெக்டில் மாதிரி கம்யூனிட்டி கூடுச்சுன்னா ராயல் இன்கம் குறையுன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஏன்னா எல்லாரோட ஸ்லாட்டும் ரீசைக்கிள் அன்லிமிட்டட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்லாட் மூவ் ஆகும்போது ஃபண்டு நிறைய வரும். அதனால் பேசிவ் இன்கம் அப்படின்றது மாதம் கூடத்தான் செய்யும். ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் ஸ்லாட் 1ல் தான் ஜாயின் பண்ணுறோம், நம்ம டீமை கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆகி செகண்ட் ஸ்லாட்டு போகுது. ஒவ்வொரு ஸ்லாட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் அடுத்தடுத்த ஸ்லாட் மூவ் ஆகுது. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் எப்படி ரீசைக்கிள் ஆகுதோ அதே மாதிரி எல்லா ஸ்லாட்லேயும் ரீசைக்கிள் ஆகும். ரீசைக்கிள் ஆகிறதுல 7 இன்கம், நார்மல் ஸ்லாட்டில் 6 இன்கம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஃப்வால், டோக்கன் பாக்கெட்டு, மெட்டாமாஸ்க் இந்த மாதிரி வாலெட் இருக்கு இல்லையா? அந்த வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு 12 கீவேர்டு வரும். அதை பத்திரமா வீட்டில் பத்திரத்தோடு எழுதி வச்சுட்டு அதில் BTCB 0.001 வாங்கிக்கிட்டு, பிஎன்பி கேஸ் $1 வாங்கிக்கிட்டு, நாம் என்ன பண்ணணும், நம்மளோட ரெஃபரல் லிங்க் வாங்கி எக்ஸ்ப்ளோரில் போய் மேலே டி ஆப்பில் வச்சு பிஎன்பி செயினில் கனெக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்கணும். கோ கொடுத்த உடனே நம்மளோட வாலெட் அட்ரஸ் காமிக்கும், கீழே ரெஃபரல் ஐடி, நம்ம நண்பரோட ரெஃபரல் ஐடி காமிக்கும். ரெஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிடில்னு காமிக்கும், லோ மிடில் ஹைன்னு காமிக்கும்.
மிடில்னு காமிச்சுன்னா டச் பண்ணுங்கள், ஹைன்னு வரும், ஹையில் வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க, ஐடி ரெஜிஸ்டர் ஆயிரும். ஒரு சில பேருக்கு லோ, மிடில், ஹைன்னு வரும், ஹையில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஐடி ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நம்மளுடைய ரிச் லைஃப் டுடே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.